கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு நேர்வட்ட கோளத்திற்கும் ஒரு நேர்வட்ட கூம்பிற்கும் ஒரே ஆரம் உயரம் என்றால் கோளத்தின் கன அளவுக்கும் கூம்பின் கன அளவுக்கும் இடையே உள்ள வீதம்னு கொடுத்துருக்காங்க. இதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இனி ரைட் சர்க்கிள் பாருங்கள், கோலம்னா நம்மளுக்கு ஸ்பியர் தான் வரும். ஆனால் இங்கே சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்பவுமே இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த கொஷினை பாருங்கள், இன்ன ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் ரைட் சர்க்குலர் கோன். சிலிண்டர்னால் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா? சிலிண்டர் இந்த ஷேப்பில் இருக்கும். ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ரைட் சர்க்குலர் கோன். இதோட ரெண்டோட ஹாவ் த சேம் ரேடியஸ் ரெண்டுமே சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதோட ஹைட்டுமே வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேஷியோ கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் கோன். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சிலிண்டர், செகண்ட் கோன். சிலிண்டருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், πr²h. கோனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. ஓகேவா? இங்கே ஆரும் ஹெச்சும் சேமுன்றனால இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, இதோட ஆறுலாம் ஈக்குவல்னால நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போது πr²h எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 3 மேலே போயிடும். அப்போ 3/1 வரும். கரெக்டாக? இதை எப்படி எழுதுவோம்? 3:1. அப்போது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1 சம்மோட ஆச்சு.